எலெக்ஷன் வருது, யார் ஜெயிப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? மாற்றம் தேவை. அதனால் நான் பிஜேபியில் இருக்கனால அண்ணாமலை தான். சார் சொல்கிறீங்க. அவர் சொல்கிறாரு, நடக்கிறது உண்மையாக சொல்கிறாரு. இல்லை சார், அவர் வந்து அவருடைய பேச்சுகள் எல்லாமே பத்திரிகையாளரும் சரி, திமுக காரங்களும் சரி, ஆட்சியாளர் எல்லாமே கொஞ்சம் தூக்கி எறிஞ்சு பேசுகிற மாதிரி இல்லையா? தூக்கி எரிஞ்சுமே உண்மையாக தானே சொல்கிறாரு. இப்போ தான் நான் தெரியுது யார் யார் என்ன பண்ணியிருக்காங்க, எல்லாம் உண்மையை எடுத்துகிட்டு வந்து வெளியே சொல்கிறாரு. இது வரைக்கும் யாரும் வந்து வெளியே சொன்னது கிடையாது. அந்த அம்மா கத்தது இவர் சொல்கிறாரு, அது என்ன உண்மை. சார் ஓகே சார், இப்போ இந்த தொகுதியோட எம்பியாக இருக்க வந்து தயாநிதி மாறன், அவர் நீங்கள் தொகுதி பக்கத்தில் பார்த்துருக்கீங்களா? எதுவும் செஞ்சுருக்காரா? சொல்லக்கூடாது, நான் அது வரையிலும் பார்த்ததில்லை சார். இங்கே யாருனா தப்பாக நினச்சிப்பாங்க சொல்கிறது. இது வரைக்கும் நான் பார்த்தது கிடையாது. எது பண்ணியிருக்காரா மக்களுக்காக? செஞ்சிருக்காரு, ஆனால் நான் அவ்வளோ பார்த்ததே இல்லை. சார் ஓகேண்ணா, அதே இப்போ வந்து இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் இப்போ வினோத் பி செல்வம் பாஜக சார்பாக நிற்கிறாங்க, திமுக சார்பாக கலாநிதி மாறன், தயாநிதி மாறன் நிற்கிறாரு. யார் ஜெயிப்பாங்க நீங்கள் நினைக்கிறீங்க? அது நம்ம கையில் இல்லை, மக்கள் கையில் தான் இருக்குது. நம்ம சொல்ல முடியாது. மாற்றம் தேவை, ஆனால் கண்டிப்பாக அண்ணாமலை வேணும்.